ஷே எப்பா முனியப்பன் பேசுகிறேன்ப்பா சாட்டேடி வெளியில் வென்று எழுதான்ல இவனுக்கு 108 கணக்கு வந்துருச்சு. வென்று பத்திரம் எழுதவனுக்கு செத்து போவான், சீக்கிரமாக செத்து போவான், செத்து மடிஞ்சு போவான். இவனுங்களுக்கு 3 அடி அவன் கண்ணில் சாட்டை அடி. நீங்கள் 2 பேரும் 3 அடி அடிச்சிருங்க, நான் 3 அடி அடிச்சிருவேன். அவங்கெல்லாம் அப்படியே அடிச்சு போயிட்டாங்க. ஒரு அரை கணக்கு விட்டோன்னே ஒவ்வொரு மானிட பிறவி கொசு மாதிரி கிடக்கான், ஈ மாதிரி. ஒரு அரை 3 அடி ஒவ்வொருத்தன் கண்ணில் இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். அடிச்சாச்சா சோழி முடிஞ்சான். அவனுக்கு அடிக்கல, அவன் குடும்பம் வரைக்கும் அடி விழுந்த மானுக்கு இருக்கணும் கண்ணில், 2 கண்ணில். கண்டாரவழி கலாணிப்பே. இதுக்கு முன்னாடி ஒரு சென்ட்ரேஷன் ஆட்சியில் களவாண்டு தின்னவே பூரா இப்போ எழுதுதான் எழுத்தில் உட்காந்து கலாணிப்பேப்பா. கலாணி 1ஆம் நம்பர் கலாணிப்பே, வழிப்பறிவில் கலாணிப்பே. ஏழை எளிய மக்கள் விவசாயம் பண்ணி இந்த மூட்டு காணி சேர்த்து வச்சுருக்கோம், அப்போ உள்ள காயின்ஸு. அந்த கலாணிப்பே இப்போ எழுதிக்கிட்டு இருக்கான். அம்புட்டு கலாணிப்பே கண்டார ஒளிமை களவாணிப்பே எழுத்து இப்போ எழுதான் பாத்தியா. கைலாசத்தில் எப்படி வென்று எழுதியிருக்கானா கண்டார ஒளிமை, பத்திரம் 15 எழுதியிருக்கானா கண்டார ஒளி. இதே தான் இந்த கலாணிப்பே. இந்த செம்மத்தில் அந்த கலாண்டத்தனை உட்கார வச்சுருக்காரு. உட்கார்றா ஏன்டே கலாம்பா அப்படின்னு ஐயா சொல்லுதார். கலாண்டு தான் எழுதியிருக்கான். ஒத்த ரூபா ஒரு இம்மி தின்னாலும் அவன் கலாணிப்பே. கைலாசத்தில் தின்னவே பூரா களவாணி முள்ள மாதிரி முடிச்ச வைக்கப்பே. 3 அடி அடிச்சுட்டு அவன் குடும்பம் பொண்டாடி பிள்ளை பேரம்பேத்தி வரைக்கும் அடிச்சுட்டு. எப்போ இன்னொரு கணக்கு என்னென்னா அடித்தாச்சுன்னா கருவோடு அறுந்து போவோம் கண் அப்படியே. இப்போ வர்ற நம்ம அடுத்து கூட 1-2 கண் இல்லாமல் கண் போய் கண் தான் பிறக்கும். தப்பு கண்ணடி போட்டார்ல, கண் சாட்டடி போட்டாச்சுன்னா கண் பார்வை இழக்கும், கண் செயல் இழக்கும். அந்த எழுத்தை பார்த்து அதிலே அந்த அடி விழுந்த அடி அப்படியே கண்ணை மயக்கி வீட்டில் போனவனே மல்லாக்க கூப்பிட்றது தான் கிடப்பான். கண்ணு தெரிய மாட்டேன், கண்ணு தெரியும், அந்த மாதிரி தடவை விட்றாது. 2ஆம் வழி. அடுத்து புரோக்கர் தடவு தானா, பேப்பர்களை தூக்கிட்டு போகிறானா, இடங்க இருக்குது என் இந்த சாமான் அங்கே கிடக்கு, என் கொட்டை அங்கே கிடக்குன்னு போகிறானா தூக்கிட்டு அவன் பொண்டாட்டி புள்ள வரைக்கும் 3 அடி சாட்டை அடி. 3/4 சத்தியம் 3 அடி. எப்பா நாகராஜன் வேமா போடுங்க அடிங்க அப்படிங்க அங்கேருந்தே சொல்லுதான் நாகராஜன். அப்பா எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுக்கு கொடை பிடிச்சி மேலே உட்காந்துட்டே சிரிக்கான். கண் சாட்டை அடி அடிக்காங்க. அப்பா நீதி அரசர் எங்கள் அப்பா போடுதாரு சந்தோஷமாக இருக்கான். புரியுதா. அரசாட்சியில் நீதி அரசர் ஆலையில் இளையவன் பரிவட்டம் கட்டி அவள் அப்பாவுக்கு முன்னாடி சேரில் உட்காந்துருப்பான். பொம்பளை பிள்ளை தகப்பன் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கும். அந்த ஒரு பாசம். இவனை துண்டாக தூக்கி வச்சுருப்பார், அவனையும் துண்டாக தான் தூக்கி வச்சுருப்பார். எதுக்கு இங்கிட்டு எதுக்கு உட்காந்துருப்பான். பொம்பளை பிள்ளை நடு சென்டரில் நீதி அரசர் ஆலையில் நடுவில் உட்காந்துருக்கும் பொம்பளை பிள்ளை. இந்த ஜென்மத்தில் கண்ணோட்டமாக உட்காந்து உலக நாடே நடத்தி கொண்டே இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு. சந்தோஷம்ப்பா. பொம்பளை பிள்ளை தான்ப்பா மரியாதை வச்சுருப்பார். இந்த 2 பேருக்கு ஏறாது தூக்கி இங்கிட்டு உட்காருங்க அப்படின்னு. ஆனால் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னடா நமக்கு இந்த பாசம் கொடுக்க மாட்டேங்காரு பாரு. பொம்பளை பிள்ளை தூக்கி வச்சுக்கிட்டா வா. தாய்க்காரி 2 பிள்ளையும் சாப்பிட்ற உணவு இந்தாங்கடா சாப்பிட்டு உட்காருங்கடான்னு அந்த ஒரு தன்மையில் கொடுக்கும். மனசை சங்கடப்படக்கூடாது. அவர் அதுக்கப்புறம் 2 பேருமே தென்போரும் மேல்புறமாக உட்காந்துக்கிடுவாங்க. உட்கார்றா அப்பா பக்கத்தில் உட்கார்றா அப்படின்னு சொல்லும் பார்வதி. இதுதான் பார்வதி குடும்பம். 3/4 சத்தியம். புரியுதா. அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டார். நீதி அரசராக உட்காந்துருப்பார். அப்போ வெளியில் மீட்டிங் நடக்கும். தப்பு ஒன்று போனவனும் எல்லாமே 3 பிள்ளைகளும் பார்க்கும். தப்புக்கு தண்டனை எப்படி நம்ம தகப்பன் கொடுக்காங்க, தாய் எப்படி கொடுக்கு, பெண்ணுக்கு எப்படி அம்மா கொடுக்கு, ஆணுக்கு எப்படி எங்கள் அப்பா கொடுக்கான்னு 3 பிள்ளைகளும் பார்த்து கொண்டே இருக்கும். நாகராஜன் வடிவு நாகத்தில் தான் உட்காந்துருப்பான். அவன் நாகத்தில் பேசுவான், நாகத்திலே உட்காந்துருப்பான், நாகத்திலே உட்காருவான். அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனைகள் வரப்போகிறத கைலாசத்தவே மானிட பிறவி ஒரு ஜென்மத்தில் அசிங்கம் பண்ணிட்டான். அந்த சத்திய வாக்கில் முடிஞ்சு இப்போ தான் வந்து உட்காந்துருக்காருப்பா. சந்தோஷம். புரியுதா இல்லையா. நீ எங்கே இருப்பா சொல்லு. ஞாபகம் இருக்கா இல்லையா. என்னப்பா சைடில் நிற்ப. என்ன சொல்லுவார். இங்கே வழக்கு ஆடும், உள்ள நீதி அரசர்கிட்ட வழக்கு ஆடும். அப்போ அவன் குடும்பத்தை ஏற்று பாருன்னு உடனே தானே சொல்லுவார். ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு 2 பேரும் உட்காந்து ஏற்றுப்பார், சோழி முடியட்டும் அப்படிம்பார். ஞாபகம் இருக்கா இல்லையா. ரைட்டு சந்தோஷம்ப்பா. அப்போ ஆட்டி கண்டு போவோம் குடும்பம். இது எல்லாமே பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு இப்போ ஞாபக சக்தி கொஞ்சமாக தான் கொடுப்பார், உடனே கொடுக்க மாட்டார். கடவுள்ல உலகத்தை அழித்த பிறகு
குடும்பம் நீதி அரசராக அப்படியே கைலாசத்திலிருந்து உலக நாடே நடக்கும். உலக நாடே நடக்கும். இந்தியா நாடு முழுவதும் நடக்கும் பார். அப்போ அநியாயப்பட்டவன் பூரா பூமியில் இறக்கிடுவார். இந்த ஜென்மத்தில் இறக்கிடுவார். முக்கால் சத்தியம். அநியாயப்பட்டவன் ஆணும் பெண்ணும் கீழே இறக்கிடுவார். அதில் அவர் பர்சன்ட் கணக்கு வச்சுருப்பார். கடவுள் இருக்கார், நம்மளுக்கு படி அளக்காரு, சாப்பிட உணவு கொடுக்கார். படி அளப்பு, படி அளந்தவர்ப்பா கடவுள். படி அளந்தவர். நீதி அரசர் ஆட்சி. அப்போ குடும்பமே சின்ன முன்னாமா. நீதி அரசர் குடும்பமே சிவனும் பார்வதியும் அழிச்சிட்டான். அழிச்சு நாசம் பண்ணி இந்த ஜென்மத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். இந்த இளைவன் தான் உட்காரணும். இவனு மேலே தான் சத்தியவாக்கு பண்ணிட்டு போயிட்டான். இவன் தான். ஏன்னா சத்தியவாக்கில் இவன் இளைவன் தான் வரணும். உன்னை தூக்கி வைக்கணும், தாய் தாப்பனை தூக்கி வைக்கணும், அழகு பார்க்கணும். நாங்கள் சத்தியவாக்கு உள்ள கணக்கு உன் பொம்பளை பிள்ளை மடியில் உட்கார வச்சிருக்கிய, உன் பொம்பளை பிள்ளை கட்டு உடைக்கணும் உன் மகா அப்படின்னு சத்தியவாக்கு. தமிழ் வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த தமிழில் எல்லா மொழியும் எடுத்துட்டான். இப்போ எத்தனை மொழி இருக்குது, அத்தனை மொழியும் எல்லாம் எடுத்த மொழி தமிழ் வார்த்தை உள்ள மொழியிலே எடுத்துட்டான். எடுத்து அசிங்கம் பண்ணி தானே, அவமாதம் பண்ணி தானா, புரியுதா? நாகராஜன் 5 தலையோடு இருப்பான். அவனை பாடாப்படுத்தி 4 தலையை கிள்ளிட்டான். இந்த கண்டார ஒளிமை இங்கே 2 சிலையை இடித்தானா தூக்கி வைட்டு அவன் கணக்கை முடிக்கணும்னே. திருச்செந்தூரும் அந்த முக்கில் உட்காந்துருக்கான் கண்டார ஒளிமனை. அதுக்குத்தான் நீதிமன்றம் மூலியமாக உள்ளே கொடுத்து அப்படியே உலக நாடு காணொலியில் விடுவார். என் வாரிசை பாடுறா அப்படின்னு. அதுதான் கணக்கு. முக்கால் சத்தியம். 2 இடித்தது 2 தரப்புள்ள சிலிவுத்தூர் ராஜபாளையம் கணக்கு இருக்குது. கொடுப்பார்.